ஸ்ரீ பாலசுப்ரமணியர் அருளால் நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ ஆன்மீக அன்பர்கள், நேயர்கள், ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். உங்கள் பாரம்பரிய ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தர வடிவேல். மாதம் பார்த்தோம்னா நம்ம மாத பலன்கள், கிரக பயிற்சி பலன்கள் அப்படின்னு தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம்ம சேனல் மூலமாக. அந்த வகையில் இந்த ஆவணி மாதம் அப்படிங்கிறது உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத விரிவாக பார்க்க போகிறோம். ஆவணி மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூரிய பகவான் காலபுருஷனின் 5ஆம் இடமான சிம்ம ராசியில் அமர்ந்து அருள்பளிக்கக்கூடிய ஒரு அருமையான மாதம். பாக்கியஸ்தானத்தில், பூர்வ புண்ணியஸ்தானத்தில் அமர்ந்து, காலச்சக்கரத்தின் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் அமர்ந்து அருள்பளிக்கக்கூடிய ஒரு மாதம். இந்த மாதத்தில் தான் திருமண வைபவங்கள், சுப நிகழ்ச்சிகள், குலதெய்வ வழிபாடுகள், எண்ணங்கள் ஈடேறுதல், குழந்தைகள் பாக்கியம் கிடைக்கிறது அப்படிங்கிற அனைத்து விஷயங்களும் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் அமைஞ்சு. இந்த மாதத்தை பொறுத்த வகையில் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கு கோச்சார நிலை அப்படிங்கிறத பார்க்க போகிறேன். விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். விருச்சிக ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ராசிநாதன் செவ்வாய் பகவான் பார்த்தோம்னா 7ஆம் இடத்துல குரு பகவானோட இருக்கிறார். அடுத்து பாருங்க, 10ஆம் இடத்துல சூரியன், 10ஆம் அதிபதி சூரியன் ஆட்சி பெற்று சுக்கிரன் புதனோட இணைவு பெற்றிருக்கிறார். அடுத்து 11ஆம் இடத்துல கேது பகவான், 4ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரகதி அர்த்தாஷ்டம சனி, 5ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு மீனராசி. இப்படிப்பட்ட கிரக அமைப்புகளோட என்ன நடக்கும், என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, என்ன விதமான வழிபாடு நல்லா இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த பொது பலன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்க மாத பலன் தான், இது வாழ்நாள் பலன் கிடையாது. உங்களுடைய வாழ்நாள் பலன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உங்களுடைய ஜாதகத்துல பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசியாகவே இருந்தாலும் இலக்கணங்கள் மாறுபடும். ஒவ்வொருத்தருக்கும் லட்சக்கணக்கான பேர் இருப்பாங்க, இலக்கணம் மாறுபடும். பாதாசாரம், கிரகங்களின் பாதங்கள் மாறுபடும், நிக்கிற சாரம். அப்ப உங்களுடைய சொந்த ஜாதகம் தான் 100% என்ன நடக்கும் என்ன நடக்காது அப்படிங்கிறது தீர்மானம். அந்த வகையில பார்த்தோம்னா, உங்களுடைய ஜாதகத்துல முழுமையா நீங்க உங்க ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கணும். எல்லாருமே ஒரு கர்ம வினையில தான் பிறக்கிறாங்க. என்ன விதமான கர்ம வினை இருக்குது, அதுக்கு என்ன விதமான பரிகாரங்கள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் முழுமையா தெரிஞ்சுக்கிட்டு, தசாபத்தி அடிப்படையில் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்க நம்ம கோச்சார பலன்களோட கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இலக்குவா இருக்கும். உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து முழுமையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல தர்ற நம்பருக்கு கால் பண்ண, ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க உங்களோட அப்பாயின்மெண்ட்டை. நீங்கள் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஜாதகம் பார்க்கறது, பொருத்தம் பார்க்கறது அப்படிங்கிற முழுமையான விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்துக்கு சுப நிகழ்ச்சிகளை எந்தெந்த தினங்களில் செய்யலாம் அப்படிங்கிற முறை கொண்டு தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. இப்போ விருச்சிக ராசி அப்படின்னா, செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று 7 குருவோட இருந்து ராசியே பார்க்குற குரு பார்வை ஏற்பட்டுச்சு. விருச்சிக ராசியை பொறுத்தவரையே நீண்ட நாளாக பிரச்சனை, ரொம்ப படாத பாடுபட்டாச்சு. அர்த்தாஷ்டம சனி பாதிப்பு அப்படின்னு ஒன்று இருக்குது. சுகஸ்தானம் கெட்டு போச்சு, வண்டி வாகன யோகங்கள்ல பிரச்சனை இருக்குது, கெட்டு போச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கையில ஒரு சரிவு, எதுலேயும் ஒரு நிலையில்லாத ஒரு முடிவு. ஆமாம், கொஞ்சம் நல்லா இருக்கிறது மாதிரி தெரியுது, ஆனால் கொஞ்சம் நல்லா இல்லை, மாறி மாறி வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் இருந்துச்சு. இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை ஏன் இந்த மாதிரி அமைப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, குரு பார்வை சில பேருக்கு நல்லா இல்லை அப்படிங்கிற ஒரு அமைப்பெல்லாம் இருந்தது. அதனால இப்ப எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். 6க்குடையவன் ராசிநாதனே, உங்களுடைய ராசிநாதன் உங்க ராசி 6க்கும் உடையவன், வேலைக்கும் உடையவன், 7ஆம் இடத்துல இருந்து குரு பகவானோட தனக்காரகன் சொல்லக்கூடிய குரு பகவான், குடும்பக்காரகன் சொல்லக்கூடிய குரு பகவான், தனம், குடும்பம், வாக்கு இதெல்லாம் தரக்கூடிய ஒரு குரு பகவானோட சேர்ந்து பார்க்கிறார். அப்போ பார்க்கையில் என்ன நடக்குதுன்னா,
உங்களோட தடைப்பட்ட பிரச்சனைகள் அனைத்துக்கும் ஒரு தீர்வு கிடைக்குது. என்ன விதமான தீர்வு? குடும்பத்தில் இருந்து கொண்ட சிக்கல்கள், பிரச்சனைகள்லாம் முதல்ல தீர்வு. கொஞ்சம் சுகமமான உறவு ஏற்படும், ஒற்றுமை கூடும். அடுத்து பாருங்க, வேலை, வருமானம். வருமானம் சார்ந்த பிரச்சனை உங்களுக்கு இருந்துச்சு இல்லையா போற இடமெல்லாம், அந்த வருமானம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு நல்லதொரு வேலை, தொழில் வாய்ப்பு, வியாபாரம் சார்ந்த விஷயத்துல ஒரு முன்னேற்றம் இதெல்லாம் ஏற்படக்கூடிய காலகட்டம். அடுத்து பாருங்க, குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு நல்ல முடிவுகள் இருக்கக்கூடிய காலகட்டம். அடுத்து அண்ணன் தம்பி உறவுகள் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய காலகட்டம். உறவுகளோட ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். அண்ணன் தம்பி, அக்கா தங்கை உறவுகள் ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண பாக்கியம் கைகூடக்கூடிய காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்குது. கண்டிப்பா திருமணம் இந்த வருஷத்துல நடந்தே தீரும் விருச்சிக ராசி அன்பர்கள். அடுத்து தொழில் சார்ந்த முயற்சிகள் கழியும். தொழில்நாதன் சொல்லக்கூடிய சூரிய பகவான் ஆட்சி பெற்று 10ஆம் இடத்துல கரெக்டா இருக்கிறார். அரசாங்க வேலையில இருக்கவங்களுக்கெல்லாம் பதவி உயர்வு கண்டிப்பா உண்டு, பாராட்டுக்கள் உண்டு, உயர்வு உண்டு. அதே நேரத்துல கௌரவம் உயரப்போவது உறுதி. தொழில் செய்யறவங்களுக்கு நல்ல தொழில நல்ல முன்னேற்றம், அதே நேரத்துல தொழில் சார்ந்த லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்குது. தொழில் சார்ந்த முதலீடுகளை நல்லா செய்யலாம். வியாபாரம் சார்ந்த முதலீடுகளை நல்லா போட்டு பெரும் லாபம் சம்பாதிக்கக்கூடிய காலகட்டமா இருக்கு. அடுத்து ராகு பகவான் 5ஆம் இடத்துல இருக்கிறார். குழந்தைகளால சிறு சிறு தொந்தரவுகள், குழந்தைகளுக்கு கொஞ்சம் உடல்நல குறைவு ஏற்படுறது, குலதெய்வ கோயிலின் வேண்டுதல்களை நிறைவேற்ற போறதுல சிறு சிறு தடை தாமதங்கள் ஏற்படுறது, இப்பேற்பட்ட விஷயங்கள்லாம் ஒரு சில பேருக்கு உண்டு. அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய வண்டி வாகனம் வீடு சார்ந்த விஷயங்கள், அக்கம் பக்கம் சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் சிக்கலா இருந்தது இல்லையா. சனி பகவான் பார்த்தீங்கன்னாக்க வக்ரகதி அடைஞ்சு அந்த சிக்கலையும் சரி செஞ்சிருக்கார். யாக மொத்தத்துல இந்த காலகட்டம் அப்படிங்கிறது 11ஆம் இடத்துல லாபங்கள் சேர்க்கிறது, எண்ணங்கள் ஈரேறாம போறது, நினைச்சது ஒண்ணு நடக்கிறது ஒண்ணு அப்படின்னு குழப்பமா இருந்தீங்க இல்லையா. அந்த குழப்பஸ்தானத்தை குரு பகவான் பார்த்து, அந்த ஒரு ஒளி கிரகமான குரு பகவான் சுபத்துவம் வாய்ந்தவர் பார்க்கிறார். குலதெய்வமே பார்க்குவோம். அப்ப என்ன நடக்குது அப்படின்னா அந்த இடத்தை சரி செஞ்சிருச்சு. அப்ப எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமா இருக்குது. அப்ப இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை உங்களுக்கு ஒரு நல்ல காலகட்டம் தான் விருச்சிக ராசி நேயர்களே. உங்களுடைய சொந்த ஜாதகத்துல எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அதற்கேற்றார் கூட இந்த பலனை நீங்க ஒப்பிட்டுக்கலாம். உங்களுக்கு நிறைய பேர் நிறைய ஜாதகங்களை கொடுத்து பார்த்திருக்கீங்க. அனைவருக்கும் நன்றியும் வாழ்த்துக்கள்.